திமுகவிலிருந்து சென்று அதிமுகவில் இணைந்த பருதி இளம்பொழுதிக்கு அதிமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதேபோல பாமகவிலிருந்து வந்த மத்திய முன்னாள் அமைச்சரான பொன்னுசாமிக்கும் தலைமை செயற்குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் பொதுச் செயலாளரும் நேற்று அதிமுகவில் இணைந்தவருமான பருதி இளம்பொழுதியோடு அவர் அதிமுகவில் இணைந்ததற்கான காரணங்கள் குறித்து நமது செய்தியாளர் சுப்பையா நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். திமுகவை பொறுத்தவரை திமுக தலைவர் கருணாநிதியை அடுத்து திமுகவில் தொடர் வெற்றிகள் குறித்து வரும் சமீபத்தில் அதிமுகவில் இணைந்திருப்பவருமான திமுக முன்னாள் இரண்டாம் கட்ட தலைவர் ஒருவரான திரு பருதி இளம்பொழுதியை புதிய தலைமுறைக்காக சந்தித்தோம். அப்போது அவரிடம் எழுப்பிய வினாக்களும் விடைகளும். சார் வணக்கம். அது நீங்க அதிமுக சமீபத்தில் நேற்று சேர்ந்திருக்கீங்க. அதிமுக சேர்வதற்கு அந்த கட்சியில உங்களுக்கு கொள்கை என்ன பிடிச்சிருக்கு, எதனால சேர்ந்தீங்க? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு ஆளுமை பண்பு, ஆளுமை திறமை, துணிச்சலாக முடிவெடுக்கின்ற அந்த தன்மை, இவைகளெல்லாம் அன்றைய காலத்திலே சட்டமன்றத்திலே அவர்கள் ராஜபக்சே கொலை போர்க்குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும், இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று வரலாற்று மிக தீர்மானத்தை ஏற்றி மத்திய அரசாங்கத்தை அனுப்பியிருக்கிறார்கள். காவிரி பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அவர் எடுக்கின்ற அது போல்டான முடிவு, அவைகளெல்லாம் மிகவும் கவர்ந்தது. ஏற்கனவே இவர்களால் நான் பாதிக்கப்பட்டிருந்த எனக்கு அது ஒரு அருமருந்தாக தெரிஞ்சது. எனவே அம்மா அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நான் அஇஅதிமுக நேற்றைக்கு அம்மா முன்னிலையில் இணைந்து விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை வீரர்கள் நீங்கள் ஒரு முதன்மையாக இருந்தீங்க. அதாவது திமுக பல முறை ஏராளமான கூட்டங்கள் பேச மட்டுமில்லாமல் சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் எடுத்து வச்சுங்க. திமுக கொள்கைகள் இப்போ எது நீர்த்து போச்சுன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக திமுகவுடைய கொள்கைகள் நல்லா தான் இருக்கு, அதனுடைய லட்சியங்கள்லாம் நல்லா தான். ஏன்னா அது பேரறிஞர் அண்ணாவால் வகுக்கப்பட்டது, அது என்றைக்கு நீர்த்து போவாது. ஆனால் திமுகவில் கொள்கையும் லட்சியம் இல்லாத அளவுக்கு இவர்கள் குடும்ப ஆதிக்கம் தலைவங்கி விட்டது. அந்த கொள்கைகளுக்கும் லட்சியங்களுக்கும் மரியாதை கிடையாது. இவர்கள் யார் ஜால்ராடிக்கிறாரோ அவருக்கு தான் மரியாதை. திமுக விட்டு பிரிந்து சென்றவர்கள்லாம் என்ன, திமுகவுடைய கொள்கை பிடிக்கல, லட்சியம் பிடிக்கல நான் போனாங்க இல்லையே. எம்ஜிஆர் எந்த பிரச்சனைக்கு போனாரு, வைகோ எந்த பிரச்சனைக்கு போனாரு, ஈவிகே சம்பத் எப்படி போனாரு, நாவலர் நிர்ணயம் எப்படி போனாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்க குடும்பத்துடைய அராஜகம் தாங்க முடியாம, அட்ராசிட்டி தாங்க முடியாம போனது தானே தவிர அண்ணாவுடைய லட்சியங்கள் என்றைக்கு இருக்கிறது, அண்ணாவுடைய கொள்கைகள் இருக்கிறது. அதை காப்பாற்றக்கூடிய தலைவியாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பிட்ட போல எம்ஜிஆர் காலத்திலிருந்து குடும்ப அரசியல் திமுக இருந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நீங்களும் தொடர்ந்து 30 ஆண்டுகள் இருந்திருக்கீங்க. அந்த உள்ள கட்சிக்குள்ள இருந்து இருக்கக்கூடாது, அந்த கோரிக்கை நீங்க அங்க வச்சிருக்க கூடாது. அதுதான் சொல்றேன், பொருளுக்கு ஒரு எல்லை உண்டு. ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம், அங்கே இங்கே இந்த மாதிரி சிறு தவறுனாலும் சரி சரியா போயிடும், இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னு இருப்போம். அது வீடே தீப்பற்றி எறிகிற நிலைக்கு வரும்போது என்ன காப்பாற்றிக்கு நான் வெளியில் வர வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக உள்ள முன்னாள் மேலும் சரி சில நிர்வாகிகள் உங்களுக்கு எதிராக சில அறிக்கை விட்டு இருக்காங்க. உங்களை வளர்த்து விட்டே திமுக அந்த வளர்த்து விட்ட இயக்கத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க உங்க தரப்பு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமாம், அவங்களால கருணாநிதியாலோ ஸ்டாலினாலே எனக்கு பதில் சொல்ல முடியல. அதனால இவங்களெல்லாம் விட்டு அது அவங்க நிலைமை அந்த பதில் சொல்றாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரே ஒரு ஆளாந்து சட்டசபை போயிட்டு வந்தேன். அன்னைக்கே இதே ஆளுங்கட்சியா அம்மா புரட்சி தலைவராக இருந்தாங்க. இன்னைக்காவது நான் ஒண்ணுங்கிறேன். அன்னைக்கு நான் எம்எல்ஏவா இருந்த சட்டசபையில எடுத்து போராடணும் பேசுவவங்களுக்கு இருந்தேன். அன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பாங்களே. அப்போ நான் கேட்கறதுன்னா, அப்போ தாங்கிட்டு இதெல்லாம் தாங்கி போராடணும் வீர இந்திரஜித்து வீர அபிமன்யுன்னு சொல்லுவீங்க. உங்க கொடுமைகளை தட்டி கெட்ட துரோகி நீங்க. இது அவங்களுக்கெல்லாம் புரியாதா? இப்ப கடுமையா அந்த அளவுக்கு நீங்க 96 கடுமையா அதிமுக எதிர்த்தாலும் நேரடியாக அந்த இயக்கத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு உங்களை வேற ஈர்க்கப்பட்டது எதுவும் உண்டா, இல்ல திமுக குடும்ப அரசியல் மட்டும்தான் காரணமா? பாதிக்கப்பட்ட நேரத்துல தான் அவன் மருந்து தருவான். ஒருத்தனுக்கு அவன் கஷ்டமான காலத்துல தான், இப்ப எனக்கு தலைவலி வந்தால் தான் மருந்து மாத்திரை தேட முடியும். அது மாதிரி தலைவலினா கூட சாதாரண மாத்திரை சாப்பிட்டு போயிடலாம். ஆனா மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகின்ற நேரத்தில் என்ன பண்ண முடியும்? அவன் மிகப்பெரிய மருத்துவரை நாடுவான். அப்படியே போற நேரத்தில் கூட என்ன பண்ணுவாங்க, யார் நல்ல மருத்துவம் தெரிஞ்சுட்டு போவாங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு எத்தனை கட்சிகள் இருக்குது, எத்தனை தலைமைகள் இருக்குது. ஆனால் உண்மையாக வியாதிக்கு மருந்து போட்டு காப்பாற்றக்கூடிய நல்ல மருத்துவர்னா உண்மையாக நல்ல தலைமை பண்பு கொண்டவர், எதையும் துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர், இன்றைக்கு ஒரு நிலை நாளைக்கு ஒரு நிலை என்று இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். ஆனால் எனக்கு
அருமருந்தாக தெரிந்தது. நானும் சென்று அம்மாவிடம் இணைந்து அவர்களும் ஆறுதலாக பேசி பிரச்சாரத்துக்கு நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்.